உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ மல்விந்தர், எங்க இருக்க? சார், நான் இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன். பொண்ணுங்க மேல கேஸ் போட்டோம்ல, அதுக்கு தான். நீங்க சொன்ன உடனே வர. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்க வேலையை முடி. நான் டிரைவ் பண்ணுறேன். நான் டிரைவ் பண்ணவா? நான் என்ன சொல்லுவேன்னு உனக்கே தெரியும். தெரியுமே. சரி, கொஞ்சம் நில்லுங்க. நீயா? வா வா, உள்ள வா. வாப்பா பல்விந்தர், வா 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 வா. நல்ல வேலை உங்களையே பார்த்துட்டேன். உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். ஏய் ராணு, டிஃபன் ஏதாவது கொண்டு வா. சரிங்க. பாணி, ஷாலு, பல்விந்தர், எங்க போனாங்க ரெண்டு பேரும்? பெரிய உதவி செஞ்சு சத்தியமா சொந்தக்காரங்க கூட செய்ய மாட்டாங்க. ஏன் இப்படி பேசுறீங்க அங்கிள்? நான் பண்ண உதவியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. சரி சொல்லு, ஏதாவது முக்கியமான விஷயமா? அங்கிள், அது ஆண்டி, உங்களுக்கு என்னை பத்தி நல்லா தெரியும். எனக்கு எவ்வளவு பெரிய கான்டாக்ட் இருந்துச்சுன்னு நேற்று வந்தப்போ உங்களுக்கே தெரியும். அதாவது ரிஷி ஓப்ராயோட டிரைவரா இருக்கிறது சின்ன விஷயம் இல்லை. என்கிட்ட 2 வண்டி இருக்கு, சொந்த வீடு இருக்கு, நிறைய பணமும் சேர்த்து வச்சிருக்கேன். அது என்னமோ உண்மைதான். உங்களுக்கு தான் என்னை பத்தி எல்லாமே தெரியுமே இல்ல? ஆனா அங்கிள், எனக்கு என்னமோ ஏதோ லைஃப்ல குறை இருக்கிற மாதிரி தெரியுது. லைஃப்ல ஒய்ஃப் இருக்கணும்ல? கண்டிப்பா வேணும்பா, அப்போதானே சுவாரஸ்யமா இருக்கும். அதுக்கு உங்க விருப்பம் வேணும் அங்கிள். எனக்கு புரியல. அதாவது நேஹாவை நான் பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். என்ன சொன்ன? கீழே வை. அத கீழே வைன்னு சொன்ன. எந்திரி, கிளம்பு, வெளியே போ. ராணு, ராணு, நீங்க பேசாம இருங்க, நான் பேசிட்டு இருக்கேன்ல. என்ன சொல்லிட்டேன்? என்ன சொல்லிட்டியா? அத நான் வேற சொல்லணுமா? உன் மூஞ்சி நீ கண்ணாடியில பாத்திருக்கியா? யார்கிட்ட பேசிட்டு இருக்க நீ? ஏற்கனவே 2 கல்யாணம் பண்ணிருக்கான். இப்போ ஏன் நேஹா கேக்குதா இவனுக்கு? என்ன தைரியம் உனக்கு? டிவோர்ஸ் பண்ணதுனால தானே 3வது கல்யாணத்தை பத்தி பேச வந்திருக்கேன். அப்படியா? எதுக்கு டிவோர்ஸ் ஆச்சுன்னு சொல்லு. வைஃபா குடிச்சிட்டு அடிச்சான். 2வது வந்த பொண்ணு பயந்து இவனை விட்டுட்டு போயிட்டா. இன்னும் அந்த கேஸ் போயிட்டு இருக்கு. காலனிக்கே தெரியும் உன்னை பத்தி. நான் ராணி மாதிரி வச்சுப்பேன். குடி எல்லாத்தையும் விட்டுறேன். அங்கிள், கல்யாண செலவை நானே பாத்துக்கிறேன். உங்களுக்கு தங்கத்துல நெக்லஸ் கொடுக்குறேன். மண்டையை உடைக்க போறேன் பாரு. கிளம்பு, கிளம்பு இங்க இருந்து. போட வெளிய. மூஞ்சிய பாரு. 3வது கல்யாணம் கேக்குது. நம்ம நேஹாவை கேக்குறாங்க. நேத்து நமக்கு பெரிய உதவி பண்ணிருக்காமா. அதுக்கு என்ன பண்றது? ஏன் பொண்ணு பலி கொடுக்கணுமா? இன்னொரு தடவை அவன் கல்யாணம்னு சொல்லிட்டு இந்த வீட்டு பக்கம் வந்தானா நான் அவனை கொன்னுடுவேன். அவன் ஆளும் மூஞ்சியும். என்ன நடக்குதுங்க? வேண்டியவங்களுக்கு வரன் வர மாட்டேங்குது, வேண்டாதவங்களுக்கு வருது. இந்த விதி இருக்கு, அது நம்ம கூட கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடுது. ரிஷி ப்ரோ, நம்ம தப்பான வழியில வந்துட்டோம்னு நினைக்கிறேன். Are you sure? You sure? I mean, பாருங்க ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொண்ணுங்க தான். எந்த பொண்ணுங்க? அதான் அந்த பொண்ணுங்க தான் ஆபீஸ்க்குள்ள வந்தாங்களே, அவங்களால தான் பல்விந்தர் இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கான். லக்ஷ்மி, நீ அங்க இருந்து காய்கறி வாங்கிக்கோ, நான் போய் நெயில் பெயிண்ட் வாங்கிட்டு வரேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.